காரியம். இந்த புதிய ஏற்பாட்டிலே ரோமர் புத்தகம் முதல் கொண்டு எபிரேயர் புத்தகம் வரையிலே 14 நிருபங்களை எழுதின only the great man of God, the Paul. ஆமென் பாபு. எபிரேயர் புத்தகம் ரோமர்ல ஆரம்பிச்சு எபிரேயர் புத்தகம் வரையிலே 14 நிருபங்களை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு சிறந்த ரைட்டர், அருமையான ஒரு பகுத்தறிவாளன், படைப்பாளி, பண்பாளி, படித்தவன், கமாலியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வேத நிபுணன் கிட்ட கால்களின் கீழே அமர்ந்து படித்தவன் இந்த பவுல். பவுலை போல படித்தவன் கிடையாது, வேதத்தை கரைத்து குடித்தவனும் கிடையாது, வேதத்தினுடைய ஆழங்களை அறிந்தல் பவுலை போல எவனுமே கிடையாது. அப்பேற்பட்ட மகா பெரிய படைப்பாளியாகிய இந்த பவுல் ஆண்டவருக்காக லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டான், குப்பையுமாக எண்ணினான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நிர்விசாரங்கள் தெரியுமா? ஒரு நாள் கப்பல் பிரயாணம். அந்த காலத்திலே லிஸ்திராவிலிருந்து அந்த காலத்திலே கப்பல்ல போனவன், கப்பலுக்கு பேமெண்ட் பண்ணி போன பணக்காரன் இந்த பவுல். எத்தனையோ ஊழியர்களை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன் பைபிள்ல. ஆனா பவுல் மட்டும் ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு, ஒரு தேசத்துல அடுத்த தேசத்துக்கு ஊழியத்துக்கு போக எழுதமா போனாரு. பவுல் கப்பல்ல போனாரு. அப்ப எவ்வளவு பேர் பணக்காரன் பாத்துக்க. பவுல் அடிக்கடி கப்பல் பிரயாணம் தான், காசு கொடுத்து கப்பல் பிரயாணம் தான். அந்த அளவிற்கு வசதியானவனாய் இருந்தான், படித்தவனாய் இருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய பிரயாணங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும், அவனுடைய ஊழியங்கள் ஆச்சரியமா இருக்கும். என்ன தெரியுமா சொன்னான்? இயேசுவே ஆண்டவர் என்று திருஷ்டாந்தப்படுத்தின ஊழியத்திலே நம்பர் 1 இடத்திலே இருந்தவன் இந்த பவுல். ஏன் என்று சொன்னால், ஆதி காலத்திலே இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள ஜனங்களால் முடியவில்லை. காரணம், அவர் சொந்தத்திலே பிறந்தார். இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? யோசேப்பின் குமாரன் அல்லவா, மரியாள் இவனுடைய தாய் அல்லவா, சீமோன் இவனுடைய சகோதரன் அல்லவா, இப்படி முறை வைத்து பேசினார்கள். இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் பேசினார் என்று சொல்லி சிலுவையிலே அடித்து கொலை செய்தார்கள். பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரை நீங்கள் சிலுவையிலே அடித்து கொண்டீர்களோ அந்த இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் திருஷ்டாந்தப்படுத்துகிறோம்.